நம்ம பாயாசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, குட்டை வச்சாச்சு. புண்ணா ஊற்றணும்னா நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு பேர் கொஞ்ச நேரம் வதக்கணும். அது முந்திரி திரைச்சி தான் போட போகிறோம். இது நல்லா கொஞ்சம் வதக்கணும் காய்ஸ். வதங்க பேர் எடுத்துடணும். எடுத்து தனியாக வச்சுக்கணும் காய்ஸ். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போது போட போகிறது ஜவ்வரிசி. நல்லா எண்ணெயில் அந்த எண்ணெயிலே போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நல்லா கலக்கணும். நெய்யில் போட்டு கலக்கணும். வறுக்கணும். அதை நல்லா வறுத்துட்டு போய் சேமியா போட்டுடணும். அணில் சேமியா போட்டுடணும். நல்லா வறுத்து எடுத்துடணும். நல்லா வந்துச்சு. இப்போ ஊற்ற போட்டுடணும் தண்ணி. தண்ணி ஊற்றணும். நல்லா தண்ணி ஊற்றிட்டு கலக்கணும். 2 சொம்பு ஊற்றணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அது வேகணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு பால் காய வைக்கலாம். அதுக்குள்ளே பால் காய வச்சுக்கலாம். காய் அடுப்பு பற்ற வச்சாச்சு. பால் வச்சாச்சு. பால் ரெடி ஆயிடுச்சு. பால் இறக்கிடலாம். அவ்வளோக்கா. இப்போ ஏலக்காய் போடணும். கொச்சினுக்குது. ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் வாசனை வரும். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். பால் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பால் நல்லா கலக்கிடலாம். 2 நிமிஷம் இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வெந்துட்டோம். இப்போது ஒரு கிளாஸ் சர்க்கரை போடலாம். அப்போ தான் தித்திப்பாக இருக்கும். அப்புறமா கலக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். ஆனால் வீட்டில் யாருன்னா சுகர் இருந்தால் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ. பால் கொச்சிச்சு. பால் ஊற்றலாம். இப்போது இப்போ நல்லா கலக்கலாம். இப்போது வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுடலாம். நல்லா கலக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு பாயாசம் மாதிரி நல்லா தெரியுது. சூப்பராக இருக்குது. இப்போது கடைசி தடவை பாயாசம் முடிஞ்சு கொண்டது. இப்போ லைக் பண்ணிடுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ, ஷேர் பண்ணிடுங்கோ, எல்லாம் பண்ணிடுங்கோ.